Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம MPLAB ப்ரோக்ராம் XID ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் எப்படி இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது, நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். பட் அந்த வீடியோ கீழே நீங்கள் பார்த்தா ஒரு நண்பர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோட்டிஸில் ஒர்க் ஆகுது ப்ரோ, ஹார்ட்வேரில் போட்டால் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது நானும் ஃபேஸ் பண்ணேன், உண்மைதான், நானும் ஃபேஸ் பண்ணேன். பட் அதை நான் இப்போ சால்வ் பண்ணிட்டேன். எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத அந்த வீடியோ. ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி லாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்தேன், எப்படி இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உருவாக்கியிருக்கேன். எல்இடி ப்ரோக்ராம் சும்மா நான் பேஸ் பண்ண கோடிங் தான், இது எதுவும் புதுசு ஒன்று கிடையாது. சும்மா போர்ட்டு சியை ஆன் பண்ணுறேன், போர்ட்டு சி அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணுறது, போர்ட்டு சியை ஃபுல்லாக ஆன் பண்ணுறேன், ஒரு டிலே போட்டுட்டேன், போர்ட் சி ஆஃப் பண்ணிட்டு டிலே போட்டுட்டேன். இவ்வளோ தான் கோடிங், ஓகேவா? ஸோ கோடிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் பில்ட் பண்ணுறேன் பாருங்கள். பில்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டிஸில் அப்லோட் பண்ணி காட்டுறேன். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நமக்கு இந்த கோடிங் பில்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கோடிங்கை நான் ப்ரோட்டிஸில் போட்டு காட்டுறேன். ஓகே, அப்போ ப்ரோட்டிஸில் போட்டு காட்டுறேன். இந்த கோடிங் வந்துட்டு இப்போ நான் இதில் பில்ட் பண்ணுறேன். அந்த ஃபைலுங்க நான் காப்பி பண்ணுறேன். இங்கே இருக்க அந்த ஃபைலு ஸோ அப்படியே வைக்கிறேன் நான். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டினேன் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு தெரியும், உங்களுக்கு போர்ட் சியில் வந்துட்டு ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது தெரியும். ஸோ தெரியுது உங்களுக்கு போர்ட் சியில் ரெட் கலர் ஆன் ஆகுது, ப்ளூ கலர் வந்துட்டு ஆஃப். ஸோ ஆன் ஆஃப்ன்றது கரெக்டாக நடக்குது. இப்போ இந்த கோடிங்கை நம்ம ஹார்ட்வேரில் செஞ்சு பார்க்கலாம். ஹார்ட்வேர் கனெக்ஷன் இங்கே பண்ணியிருக்கிறேன். ஒரு பிக்கெட் 2 இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு இந்த போர்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன கனெக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோக்குள்ள. தெரியாதவங்க கேளுங்க, எப்படின்றத நான் லிங்க்கை தரேன், நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நான் பழைய ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணால் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் செஞ்ச ப்ரோக்ராம் இப்போ அப்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்ன ரிசல்ட் வந்து பாருங்களேன். இப்போது இந்த கோடிங் வந்துட்டு இப்போ பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த பில்ட் பண்ணதை இம்போர்ட் எக்ஸ்பெல் பண்ணுற பிக்கெட் 2 ப்ரோக்ராமரில் இதில் இப்போ பண்ண ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்பெல் கிளிக் பண்ணி ரைட் பண்ணுறேன். இப்போது ஓகே, இப்போ ரைட் பண்ணுறேன். வெரிஃபைங் டிவைஸ் வந்துருச்சு, ப்ரோக்ராம் மெமரி, ப்ரோக்ராமிங் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ ப்ரோக்ராமிங் சக்ஸஸ்ஃபுல் வரும். ஆனால் உங்களுக்கு இப்போ எல்இடி வந்து பிளிங்க் ஆகலை, ரைட்டா? அதே பின்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் எல்இடி, ஆனால் உங்களுக்கு இப்போ பிளிங்க் ஆகலை. என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதான் முக்கியமான ஒன்று, ரைட்? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங்கில் வந்துட்டு இந்த கோடிங் வந்துட்டு நமக்கு ப்ரோட்டிஸில் ஒர்க் ஆகும், ஆனால் ஹார்ட்வேரில் ஒர்க் ஆகாது. அது என்ன ரீசன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மிஸ்டேக்குங்க. இது எல்லா கண்ட்ரோலரையும் பொதுவான மிஸ்டேக் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஓகே, கான்ஃபிகரேஷன் தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் என்ன ஃப்ரீக்வன்சியாக செட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் நமக்கு. அதை பற்றி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேட்டா ஷீட்டில் வந்துட்டு இங்கே இப்போது ஆசிலேட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஆசிலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற பேரை தான் நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமில் அந்த கான்ஃபிகரேஷன், அந்த ஹேஷ்டாக் ப்ராக்மா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க, பட் நமக்கு வேண்டியது இந்த டேப்லோ காலம் மட்டும்தான். ஓகே, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுல்லாக உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ நான் யூஸ் பண்ணுறது 10 மெகாட்ஸ் தான் என் போர்டில் இருக்கிறது. 10 மெகாட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் இருக்குது. அப்போது ஹெச்எஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம், அது ஹை ஸ்பீட் ஆசிலேட்டர். இதே நான் வந்துட்டு 4 மெகாட்ஸ் எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறேன், 2 மெகாட்ஸ் எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நீங்கள் எக்ஸ்டீன் போடணும். இப்போ நான் வந்துட்டு இதில் 8 மெகாட்ஸ்லேருந்து 16 மெகாட்ஸ் ரேஞ்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது 10 மெகாட்ஸ் தான் நான் என் போர்டில் இருக்குது. அப்போ நான் வந்துட்டு ஹெச்எஸ் தான் நீங்கள் போடணும். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும், ஓகேவா? இதே நீங்கள் ஆர்சி ஆசிலேட்டர், இன்டர்னல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற வேல்யூ வந்துட்டு இங்கே ஆர்சின்னு இருக்குது. இதே லோ பவர் ஆசிலேட்டர் 3.567 கிலோஹெர்ட்ஸ் சொல்லிட்டு அது ஒரு வேல்யூ இருக்குது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகே, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்பின்னு போடணும். பட் நான் இப்போ ஹை ஸ்பீட் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்துட்டு இந்த இடத்துல ஹெச்எஸ்ன்னு போட்டிருக்கேன். கரெக்ட். அடுத்து வந்துட்டு இதை பற்றி தெரியும், அடுத்து என்ன பிட் அப்படின்ட்டு. இது வந்துட்டு வாட்ச்டாக் என்னபிள், ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமா, ஆன் பண்ண என்ன ஆகும், ஆஃப் பண்ண என்ன ஆகும், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் வாட்ச்டாக் என்னபிள். அப்புறம் பவர் அப் ரீசெட் அப்படின்ற ஒரு டாபிக் இது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு ஆன் பண்ணியிருக்கேன், இதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேன். ஆன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆஃப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒர்க் ஆகும். இது வந்துட்டு ப்ரௌன் அவுட் ரீசெட்டு, இதுவும் அதே கான்செப்ட் தான், தனியாக சொல்கிறேன். பட் இதுவுமே ஆன் ஆஃப் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் முக்கியமான என்னது அப்படின்னா எல்விபி, இதுதான் முக்கியமான ஒன்று, ஓகேவா? இதுவுமே கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எல்விபினா என்ன அப்படின்றது நீங்கள் டேட்டா ஷீட்டில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ லோ வோல்டேஜ் ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த லோ வோல்டேஜ் ப்ரோக்ராமிங் வந்துட்டு 160 அப்படின்ற பேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லோ வோல்டேஜ் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ ப்ரோக்ராமிங்கை பிக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ப்ரோக்ராமிங்கில் ஒன்று வந்துட்டு லோ வோல்டேஜ் ப்ரோக்ராமிங் மோடு ஒன்று இருக்குது, ஹை வோல்டேஜ் ப்ரோக்ராமிங் மோடு ஒன்று இருக்குது. நம்ம இப்போது மோஸ்ட்லி ஹை வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா 5 வோல்டேஜ் கொடுத்தது நம்ம வந்துட்டு பிக்கெட்
2 or 3லேருந்து 5 வோல்ட் அவுட்புட் நமக்கு வருது. அது நம்ம ஐசிக்கு நம்ம கொடுப்போம், இல்லை அடாப்டர்லேருந்து 5 வோல்ட் கொடுப்போம். ஸோ 5 வோல்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே, அது ஹை வோல்டேஜ். ஓகேவா? இதே லோ வோல்டேஜ் அப்படின்னா 2.2 வோல்டேஜ், கரெக்ட், 2 வோல்டேஜ், 4.4 வோல்டேஜ் எல்லாம் வந்துட்டு லோ வோல்டேஜ். ஸோ அந்த வோல்டேஜில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்விபி அப்படின்ற பின்னை பிட்டை ஆன் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம். ஸோ லோ வோல்டேஜ் ப்ரோக்ராமிங் மோட் அது இருக்குது, பட் நம்ம அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. அதில் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் நமக்கு இப்போ அவுட்புட் வரல. ஓகே. அண்ட் இன்னொன்று முக்கியமானது, in this mode, okay, in this mode the RGP, so RB3 under pin வந்துட்டு PGM பின்னா ஒர்க் ஆகும். ஸோ பிக்கெட் 2 or 3 இல்லை 3 பின் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து PGD, இன்னொன்று வந்துட்டு PGC, இன்னொன்று வந்து PGM. அதில் வந்து ஹை வோல்டேஜ் ப்ரோக்ராமிங்க்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம PGD அண்ட் PGC யூஸ் பண்ணால் போதும், PGMன்ற பின் தேவையில்லை. ஆனால் லோ வோல்டேஜ் ப்ரோக்ராமிங்க்கு நீங்கள் RB3 அப்படி, அதாவது PGMன்ற பின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது லோ வோல்டேஜ் ப்ரோக்ராமிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா RB3ங்கிறது PGM பின்னா ஒர்க் ஆகும். அதாவது ப்ரோக்ராமிங் பின்னா டெடிகேட்டட் டு பி ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன். அண்ட் ஐஓ பின்னா உங்களால் அந்த லோ வோல்டேஜ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் லோ வோல்டேஜ் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த RB3ன்ற பின் வந்துட்டு ப்ரோக்ராமிங் பண்ணுற பின்னாக மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து ஐஓ பின் அந்த மாதிரி சில பர்பஸ்க்கு அது உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்றது அதோட மெயின் கான்செப்ட். அதனால தான் இதை இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. லோ வோல்டேஜில் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அது தேவையில்லை. நம்ம வந்துட்டு 5 வோல்டேஜ் கொடுத்தா ஒர்க் பண்ணிக்கிறோம். நம்ம அதனால் வந்துட்டு இந்த பிட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது. எல்விபி அப்படிங்கிற பிட்டை ஆஃப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுங்க. HS அப்படிங்கிற பிட்டை நீங்கள் கேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போ இந்த கோடிங் நான் கம்பைல் பண்ணுறேன், ஆஃப் பண்ண இருக்கு இல்லையா, அந்த கோடிங் கம்பைல் பண்ணுறேன். இப்போ நமக்கு பில்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஃபியூஸ் பண்ணிடலாம். ரைட் பண்ணுற அந்த கோடிங்கை ரீலோடிங் ஆகுது எக்ஸ்ஃபைலு. ஸோ புதுசாக எக்ஸ்ஃபைல் லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு இப்போ அந்த எக்ஸ்ஃபைல் வந்துட்டு இப்போ நமக்கு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடிங்க பிளிங்க் ஆகுது. லைவாக காட்டுறேன், தெரியுது அவங்களுக்கு. ஸோ பிக்கி 2 இருக்குங்க, பிக்கி 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அண்ட் பிக் ஐசிங்க இருக்குது, அது யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இப்போ இதை நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த யூடியூப் சேனலுக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். Another day from Program Brain, and have a nice day, guys. Bye.